அனுபமா விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்க வந்து அடிக்கடி கான்ட்ரோவர்சில வருவாங்க. அவங்க சொல்ற எல்லா கருத்துமே வந்து சரியான்னு கேட்டீங்கன்னா, சரியும் கிடையாது. எல்லாமே தவறான்னு கேட்டீங்கன்னா, தவறும் கிடையாது. நெறைய நல்ல விஷயங்கள அவங்க வீடியோல அவங்கள அப்லோட் பண்ணியிருக்காங்க. நானுமே ஒரு சில வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணியிருக்கேன். நெறைய கமெண்ட் கூட பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு சில விஷயம்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருக்கும். இப்ப கூட ரீசென்ட்டா வந்து அவங்க இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கொலாப் வீடியோ மாரி போட்டிருந்தாங்க. இந்த மாரி 4 இயர்ஸ் பேபிக்கு வந்து தொட்டில் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டில ப்ரமோட் பண்ற மாரி அவங்க பையனுக்கு அவங்களும் அதை யூஸ் பண்ற மாரி போட்டுட்டு இருக்காங்க. தப்பு கிடையாது. பட் அத சோஷியல் மீடியால சொல்லி நம்மளையும் அத செய்ய சொல்ற மாரி அவங்க வந்து சொல்றது தான் தப்புன்னு சொல்றேன். 4 இயர்ஸ் பேபிக்கு தொட்டில் அவசியமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தப்பு. 4 இயர்ஸ் என்னும்போது அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ கேஜியாச்சும் நம்ம போட்டிருப்போம். சில பேர் எல்கேஜி கூட சேர்த்துப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து திரும்பவும் தொட்டில்ல போட்டு, நீங்க தொட்டில்ல போடலாம் அப்படின்னு சரின்னு சொல்றது இது எந்த விதத்துல சரி எனக்கு தெரியல. இந்த மாரி நெறைய வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்லீட் பண்றாங்க வந்து பீப்பிள வந்து. எனக்கு இவங்ககிட்ட நெறைய முரண்பாடு இருக்கு. நெறைய கேள்விகளும் இருக்கு. இத வந்து நான் வந்து அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நான் கேட்டேன்னா, அவங்க என்ன பண்றாங்க, கமெண்ட்ட படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கமெண்ட்ட வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. இது எனக்கு மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. அவங்களோட அவங்க வந்து கிளாஸஸ்லாம் வச்சு நடத்துறாங்க இல்லைங்களா? அந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி, அது மூலியமா நெறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அவங்க எல்லாமே அந்த கமெண்ட்ல பண்ணுவாங்க. இல்ல டிஎம் பண்ணுவாங்க. அவங்க